ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏற்கனவே நம்ம ஊருக்கு போயிருக்கிறது வந்து பார்ட் 1 பார்த்தாச்சு. இது பார்ட் 2 வீடியோ தான். நான் காட்டுறது வந்து தென்னந்தோப்பு. ஃபுல்லாகவே வந்து தென்னை மரமாக இருக்கும். இங்கே தான் வந்து அந்த கிணறும் இருக்கும். நிறைய காய் கொடுத்துருக்கு. இந்த காய்னால நமக்கு நிறைய பலனும் இருக்குது. இதை வந்து 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து பறிச்சிட்டும் போவாங்க, போய் விற்றுடுவாங்க. போர் போட்டு பம்ப் செட் வச்சுருக்காங்க, அதுதான் அங்கே வர தண்ணி. சைட்லேயே வந்து அப்படியே எல்லா மரத்துக்கும் தண்ணி பாய்ச்சுற மாதிரி இந்த தண்ணி போயிடும். இது சோலார், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரெண்டு சோலார் பேனல் இருக்கு. இந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த திண்ணை போட்டிருக்காங்க இல்லையா, இதில் வந்து எப்போ போனாலும் நாங்கள் படுப்போம். அவ்வளோ ஒரு சூப்பரான காற்று வரும். இவங்க தான் வந்து இங்கே இருக்காங்க. இதுதான் அந்த கிணறு. என்னால் கிட்ட போக முடியலை, வேலி இருக்குது. பாப்பாலாம் கிட்ட வந்ததுனால நான் போகல, அதனால் மாடியில் போய் எடுத்தேன். ஸோ சுற்றி இருக்கிற இடத்த பாருங்கள், எவ்வளோ ஒரு க்ரீனிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிணத்துக்குள்ளே வந்து 2 ஆமை இருந்ததுங்க. நாங்கள் போகும்போது இருந்தது, அப்புறம் உள்ளே போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலை. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் பழமையான கிணறு இது. மேலே இருந்து அப்படியே டைவ் அடிப்பாங்க கிணத்துக்குள்ளெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு தோட்டத்துக்கு தான் போனோம். அங்கே ஃபுல்லாக வந்து நெல் போட்டிருக்காங்க. அந்த ரோடு வந்து ரொம்பவே ஒரு மாதிரி நீட்டாக இல்லை. இதுதான் அந்த இடம். நாங்கள் போகும்போதே வந்து மயிலுங்க. என்னால் சரியாக ஜூம் பண்ணி எடுக்க முடியல. ஜூம் பண்ணி எடுத்ததுனால கிளியராக இல்லை. அதெல்லாம் வந்து மயில் அப்படியே கூட்டமாக இருந்தது. ஒரு 10 மயில் கிட்ட இருக்கும். கார் சத்தம் கேட்டோன்னே ஓடி போச்சுங்க எல்லா மயிலுமே. இதுதான் அந்த இடம். அந்த வேலி போட்டிருக்காங்க இல்லையா, அது சுற்றி அந்த இடம் தான். நல்லா ஒரு கிரீனிஷ். நாங்கள் போகும்போது மேகம் வந்து கருன்னு வந்துடுச்சுங்க. மழை, சரியான மழை. அதனால வந்து இருட்டாக தான் இருந்தது. நான் என்ன ஃப்ளாஷ் போட்டு எடுத்தாலும் இருட்டாக தான் இருந்தது. அங்கே லைட்ஸ் கிடையாது. அந்த மயில் அப்படியே வேலி தாண்டி பறந்து போது பாருங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் மதுரைக்கு. ஊரில் இருந்து அன்னைக்கு நைட்டே வந்து மதுரைக்கு போயிட்டோம். மழை வர மாதிரி இருந்ததுனால கிளம்பிட்டோங்க. அந்த காற்றுக்கு வந்து அந்த புல் எப்படி ஒரு இதாகுது பாருங்க. சூப்பராக இருந்தது வியூ எல்லாமே. இது வந்து தை மாதம் அறுவடைக்கு வரும் சொன்னாங்க. முடிஞ்ச அறுவடை அப்போ அப்பாவை யாரையாவது வீடியோ எடுக்க சொல்லி நான் உங்களுக்கு போடுறேன். லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ரொம்ப இருட்டுறதுக்கு முன்னாடி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த ரோட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது. ஊருக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். இந்த தோட்டத்தை பார்த்துக்கிறவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து இந்த கோழி கூண்டு இருந்தது. அப்படியே சிமெண்ட்லேயே கட்டியிருப்பாங்க. எங்கள் அந்த பூர்வீக வீடு காட்டினால அங்கேயுமே இருக்கும். அது அந்த சைடு இருக்கும். டைம் ஆகிடுச்சுன்றதுனால நான் வந்துட்டேன், அதெல்லாம் கவர் பண்ணாமல். கோழி ஃபுல்லாக அந்த குட்டி கோழியெல்லாம் இருந்தது. மேலே வந்து திண்ணை மாதிரி இருக்கும்.
அதில் நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ ரிட்டர்ன் நாங்கள் மதுரைக்கு போகும்போது சரியான மழை, கிட்டத்தட்ட ஒரு 1 hour பெஞ்சதுங்க மழை. அப்படி ஒரு மழை. முன்னாடியெல்லாம் வந்து இந்த ரோடு இவ்வளோ நீட்டாக இருக்கவே இருக்காது, ரொம்ப குழியாக அப்படி இருக்கும். இப்போ நீட்டாகிடுச்சு. இதுதான் வந்து மதுரையில் தெப்பகுளம் வந்தாச்சு. மதுரை மெயின் சிட்டிக்கு வந்தாச்சு. நம்ம இங்கெல்லாம் போயிட்டு வந்தது டயர்டாக இருந்ததுனால நான் திருப்பி வெளியே வந்து வீடியோ எடுக்கலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மதுரைக்கு போகும்போது நான் மதுரை மெயின் சிட்டியில் இருக்கக்கூடிய கடை அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறோம். ஸோ சண்டே மார்னிங் காலையிலேயே வந்து பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க ஒரு 7 to 8 அந்த டைம்குள்ளே கிளம்பிட்டோம். ஸோ திருப்பி போகும்போது அழகர் கோயிலுக்கு வந்து சாமிக்கு மாலை வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த பூக்கடைக்கு வந்தோம். இங்கே பூ வந்து ரொம்ப அழகாக கட்டுவாங்கங்க. அப்படியே உருட்டி உருட்டி கட்டுவாங்க பூ எல்லாமே. பயங்கர திக்காக இருக்கும் பூ. ஸோ இதெல்லாம் தான் மாலையுமே வந்து நீங்கள் புதுசாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஆரஞ்சு கலர்லலாம் நான் இங்கே கட்டி பார்த்தது கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப நெருக்க கட்டுவாங்க. தள்ளி கட்ட மாட்டாங்க, நாரே தெரியாது அந்தளவுக்கு கட்டுவாங்க. இது வந்து மல்லி மாலை, கல்யாணத்துக்குன்னு நினைக்கிறேன், ஆர்டர் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கான மாலை. இது ரோஸ் சாமந்தி. இது ஃபுல்லா துளசி மாலை. அழகர் கோயில்ன்றது பெருமாள் தான், அவருக்கு ஒரு துளசி மாலை வாங்கினேன். இந்த துளசி மாலை வாங்கணும். அப்புறம் வெத்தலை பாக்கு, தேங்காய், பாப்பாக்கு மொட்டை அடிச்சோன்னே சந்தனம் தைக்கிறதுக்காக சந்தனம் வாங்கணும். அது வந்து கதம்போ சொல்லுவாங்க. எல்லா பூவும் சேர்த்து கட்டுவாங்க. கார் அந்த பக்கம் விட்டுட்டு நாங்கள் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தோம். அப்படியே போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். இங்கே தான் நான் இந்த பூ காட்ட மறந்துட்டேன், உள்ளே வச்சுட்டேன். இதுதான் ஜாதி மல்லி இல்லையா, ரொம்ப நெருக்க கட்டியிருப்பாங்க. அப்படியே நமக்கு தலையே வெயிட்டாக இருக்கும் வச்சா, அவ்வளோ நெருக்க கட்டியிருப்பாங்க நிறைய பூ வச்சு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம அழகர் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோன்றது. மேலே இந்த மாதிரி கோபுரம் போட்டிருப்பாங்க என்ட்ரன்ஸ்லேயே. உள்ளே வந்து ஒரு ஊர் மாதிரியே இருக்கும். உள்ளே போனோன்னா பெரிய ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது கோயிலோட என்ட்ரன்ஸ் கிடையாது, ரோட்ல இருந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். ஸோ இங்கே போனீங்கன்னா அப்படியே எல்லாரும் மொட்டை அடிச்சுட்டு காது குத்துறது, அங்கங்கே வந்து கடை அடிச்சு சாப்பிட்றது, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். நீங்கள் எந்த ஒரு கடை விருந்துக்கு போய் உட்காந்தாலும், உங்களுக்கு தெரியாதவங்கள கூட இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தலைவாழை இலை போட்டு சோறு போட்டு தான் அனுப்புவாங்க. என்னன்னே கேட்க மாட்டாங்க. இப்போ கொரோனா கோவிட்னால நிறையா அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியலை, அது அலவுட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் யாருமே பொங்கல்லாம் வைக்கலை, கடாலாம் வெட்டலை. அந்த மாதிரி நம்ம அந்த டைம் போனோன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்பயுமே வந்து ஓரளவுக்கு கூட்டமாக தான் இருந்தது. அதே மாதிரி நிறைய குரங்கு பார்க்கலாம். அது மலையில தான் இருக்குது. சாமி வந்து கீழே இருப்பார், நம்ம மேலே போய் தீர்த்தம் ஆடிட்டு வரணும். மலை அருவியிலேருந்து தண்ணி வருது இல்லையா, அங்கே தான் தீர்த்தம் ஆடுவோம். இதுதான் மொட்டை அடிக்கிற இடம். எங்கள் பாப்பா அழகாக பூ வச்சிட்ருக்கா. அடுத்து அவளுக்கு தான் மொட்டை. நாங்கள் ரொம்ப அழுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் சுத்தமாக அழலை. அவளே வந்து அவர் தண்ணி தெளித்தோன்னே அழகாக மொட்டை அடிக்க காட்ட ஆரம்பிச்சிட்டா. ரொம்பவே சமத்து பொண்ணா உட்காந்துருந்தா. மொட்டை அடிச்சுட்டு திருப்பி காரில் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். மலை மேலே போனால் தான் வந்து தீர்த்த தொட்டி இருக்குது, அங்கே தீர்த்தம் ஆடிட்டு பழமுதிர்ச்சோலை இருக்குது. முருகர் கோயில், ஆறுபடை வீடில் ஒரு வீடு, அதையும் வந்து அங்கேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு
அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். அப்படியே டைரெக்டாக சென்னை கிளம்பியாச்சு. இந்த கிளிப்பிங் வந்து நம்ம மலை மேலே போகக்கூடிய கிளிப்பிங். ஒரு 6லேருந்து வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெஹிக்கிள் போகக்கூடாது, நடந்து தான் போகணும். நீங்கள் மலை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நிறைய குரங்கு பார்க்கலாம். நிறைய குரங்கு இருக்கும். ரோடு நல்ல அகலமாகவே இருக்கும். நமக்கு ரொம்ப குட்டி ரோடாக இருக்காது. மலை மேலே ரோடு வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். கையில் வந்து ஒன்றுமே எடுத்துகிட்டு போக விடாதுங்க இந்த குரங்கு. பயங்கரம் பிடுங்கிக்கும். நம்ம கார்லேருந்து கீழே இறங்கினோனையே நம்ம கையை தான் பார்க்கும் ஏதாவது வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு. கவர் கூட எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் வந்து எல்லாத்தையுமே அந்த சாரி உள்ள மறைச்சி தான் கொண்டு போவாங்க. சாமிக்கு வாங்குற தேங்காய், வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே. பொறி விற்கும். அப்புறம் நிறைய பேர் வாழைப்பழம் போடுவாங்க அந்த குரங்குங்களுக்கெல்லாம். நாங்கள் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது திருச்சியில் சாப்பிட்டுட்டு ஹோட்டல் கண்ணப்பான்னு ஒரு ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. நான்வெஜ் மீலு சாப்பிட்டுட்டு திருப்பி ஈவினிங் டீ குடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock போல் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பை. என்னால் நிறைய ஷாப்ஸை கவர் பண்ண முடியலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் மதுரை போகும்போது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய டிஃபன் சென்டரு, எவ்வளோ காஸ்ட்டில் நமக்கு ஃபுட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன கடையெல்லாம் இருக்குது, எவ்வளோ நேரம் ஓப்பன் ஆகிருக்குன்றதெல்லாம் கண்டிப்பாக எடுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.